ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு தடை, வாழ்க்கையில் உயர்ந்து வரணும், மேன்மைக்கு வரணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நாம் நினைத்ததுக்கு மாறாக எல்லா காரியங்களிலும் பலவிதமான தடைகளை நாம் பார்க்க முடியும். பல நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் கூட சோர்ந்து போய்விடுகிறாங்க. நான் எவ்வளோ ஜெபித்தாலும் என்னால் முன்னேற முடியலை, எவ்வளோ ஆராதனை கடந்து போனாலும் என்னால் மேன்மைக்கு வர முடியலை, பல விதத்திலும் என்னுடைய வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற அநேகரை நாம் பார்க்க முடியும். வேத வசனத்தில் எரேமியா என்கிற ஒரு தேவ மனுஷன், அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமீன். ராஜ்யங்களை இடிக்கிற, தகர்க்கிற எல்லா காரியங்களையும், கட்டுகிற சில அனுபவங்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா சொல்லும் பொழுது அவன் இப்படி சொல்லுகிறான், நான் ஒரு சின்ன பையனா இருக்கிறேன், என்னால் இது முடியாத ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பல நேரத்துல தேவ பிள்ளைய, நம்மால் அது முடியாது, நம்மால சாதிக்க முடியாது, நம்மால் கட்டி எழுப்ப முடியாது, நம்மால் பல நேரத்துல உயர்ந்து வர முடியாது. ஆனால் நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகல அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நீங்க சோர்ந்து போகாம ஜெபித்து பாருங்க. அதிகாரத்தை கொண்டு ஜெபித்து பாருங்க. அதிகாரத்தோடு கூட ஜெபித்து பாருங்க. உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், சூழ்நிலைகளை மாற்றும். அதே அனுபவத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து என்னால் இது முடியாது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, அதே காரியத்துல தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். காரணம், அந்த தேவனாய கர்த்தர் எரேமியாவோடு இருந்தது போல உங்களோடும் இருக்கிறார். இன்றைய தினம் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்க ஜீவிதத்தை கட்டி எழுப்புவார். God bless you.